கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனோடன். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமோகம் காண்டிடுவாம். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமோகம் காண்டிடுவாம். அங்கே முத்திரை சுத்தவன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். அங்கே முத்திரை இட்ட சுத்தவன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனோடன். துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார், துதியின் உடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார், துதியின் உடையுடனே. அங்கே உயராமம் சியோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். அங்கே உயராமம் சியோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனோடன். புவியின் அரசை புது பாட்டால் பாடி புன்னகை போத்திடுவாம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட், நாகரத்ன அம்மாள் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. சரி, இதுல இன்னைக்கு முதல்ல நடக்கிறத குறித்து பார்க்கிறோம். நடக்கிறதுனா என்னதுங்க? அதை தான் நம்ம பார்க்கிறோம். நடக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வாக், WALK, வால்க். வாக்குக்கு கிரேக் எபிரேய வார்த்தை, இது எபிரேய வார்த்தை, ஹீப்ரூஸ், HALAK, ஹேலாக். HA மேல ஒரு கோடு போடுறேன், அது நீட்டி வாசி, ஹேலாக், LAK. ரெண்டாவது ஏ மேல ஒரு கோடு இருக்கு, அதனால ஹே நீட்டி ஹேலாக், ஹேலாக். சரி, முதலாக நடக்கிறார்கள். நடக்கிறதுனா என்னங்கிறதுக்கு இதனுடைய எபிரேய வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷுடைய டிரான்ஸ்லேஷன் கிடையாது. எபிரேய வாழ்க்கையில் என்னெல்லாம் டு கோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான் வாக். இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள் நடந்து போகிறார்கள். அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பிஹேவ், ஒருத்தருடைய பிஹேவியர். ஒரு மனிதனை பார்க்குறோம், அவருடைய பிஹேவியரை பார்க்கும்போது ரொம்ப நல்ல மனுஷங்க, இவருடைய நடத்தை எவ்வளவு நல்லா இருக்குது, அது கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இருளில் இருக்காங்கன்னா அந்த பாவ இருளெல்லாம் இருக்கிற கேரக்டர்ல இருக்கிறவங்க ஒரு பெரிய வெளிச்சமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள போகிறார். அப்ப பிஹேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஹேவியர், டைரக்ஷன் இன் த சென்ஸ் ஆஃப் கோயிங். டைரக்ஷன் இன் த சென்ஸ் ஆஃப் கோயிங் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் உதாரணத்துக்கு ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான்,
அவர் சம்பிரதாயமாய் வாழ்ந்தான்னா பைபிள் சம்பிரதாயம், அவர் ரொட்டீன் லைஃப் இப்படிதான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. இதை நீங்க ஆதியாகமத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 23வது வசனத்துல நோவா திராட்சை ரசம் குடித்து ஒரு போதையில் இருந்தார். திராட்சை ரசம் குடித்தனா அப்ப நீங்க கேட்கலாம், இருந்தாலும் குடிகாரனா கேட்கலாமா இல்லையா? மொடா குடிகாரம் போல இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அது கிடையாது. இது 2 காலம் இருக்கு. ஒரு காலம் வெள்ளத்துக்கு முன்னாடி, வெள்ளங்கிற அழிவுக்கு முன்னாடி இந்த காலத்துல நோவா இருந்தார். அன்னைக்கும் இருந்த நாட்கள்ல இந்த திராட்சை ரசம் புளிக்காது. ஏன்னா அன்னைக்கு பாக்டீரியா கிடையாது. ஆனா இதோடைய தொழில் திராட்சை செடி தொழில். அதே நோவா பயிர் செய்கிறாரு, ஓசோன் திறந்துருச்சு, பாக்டீரியாக்கள் உள்ளது. இது நோவாவுக்கு தெரியாது. நோவா என்ன செஞ்சாரு? குடிச்சாரு. குடிச்ச உடனே அவருக்கு அந்த போதையில ட்ரெஸ் இல்லாம இருக்கார். அப்ப 2 சகோதரர்கள் பாருங்க, 9வது அதிகாரம் 23. அப்பொழுது சேம் யாப்போத் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவரும் தோல்ல போட்டுக்கொண்டு பின்னிட்டு நடந்து ஹலாக் முன்னாடி கிடையாது. இது ஒரு பிஹேவியர். அப்பாவுடைய மானத்தை அவமானப்படுத்தக்கூடாது. பின்னிட்டு வந்து இது ஒரு வாக்கு. ஆண்டோடைய சாபத்தை பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினாலே சகல நாட்டு மிருகங்களிலும் சகல மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து வாக். நம்ம காலில் நடக்கிறோம், மிருகங்கள் காலில் நடக்குது. ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மிருகம், அதாவது ஒரு பாம்பு. இந்த பாம்பை நீங்க 3வது அதிகாரம் 1 வசனத்துல இதுக்கு என்ன ஒரு எபிரேய வார்த்தை கொடுக்கிறேன்? நஹாஷ், NACHASH. நஹாஷ் அப்படின்னா the most beautiful. நஹாஷ் சாபம் வர்றதுக்கு முன்னாடி இந்த சர்ப்பம், இது என்ன ஒரு ரகசியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தவறு செய்தது சர்ப்பம் அல்ல, சாத்தான் தான் இந்த சர்ப்பத்தை உபயோகிக்குது, ஒரு வெப்பனா உபயோகிக்குது. சில இந்த பிசாசு சில பெண்களை பிடிச்சு அவங்க தன் கருவியாக யூஸ் பண்ணி ஒரு மென்டல் ஆக்கி அவங்கள இந்த அடி வாங்க வச்சு என்னென்னமோ செய்வோம். காரணம் அந்த அசுத்தாவி அந்த பெண்ணுக்குள்ள போயிடுச்சு. முடிஞ்ச ஆண்கள் இந்த மாதிரி ஆடி நான் பார்த்ததில்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். ஏசாயா 65வது அதிகாரத்துல ஒரு 1000 வருட அரசாட்சியில எல்லாம் மாறுதலா நடக்குது. 65வது அதிகாரத்துல 20வது அங்கே அற்ப ஆயுசுள்ள பாலகன், நாட்கள் பூர்ணமாகாத கிழவன், 100 வயசு இருந்தா கூட சின்ன வயசுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆயுசு குறைஞ்சு போகுது. அதுதான் 1000 வருட அரசாட்சியில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. எல்லா ஆசீர்வாதம் போய் இருக்குது. கர்த்தராலே ஆசீர்வதிக்க சந்ததியா இருப்பார்கள். 24 வசனத்துல சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணிட்டே இருப்ப, உடனே பதிலும் கிடைச்சிருக்கிறார். ஆனா ஒரு சாபத்தை மட்டும் மாத்தாம அப்படியே வச்சிருக்கிறார். அது நடக்கிறது. 25 வசனம், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்தி மேயும், சிங்கம் மாட்டு போல வக்கீலத்தினும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். அந்த இதை மட்டும் ஆண்டவர் மாற்றவே இல்லை. சரி, இது முதல்ல ஒரு காரியம். ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா? சங்கீதம் எடுத்துக்கோங்க. எழுபத்தி 8வது அதிகாரம் 8
39வது வசனம். அவர்கள் மாமிசம் என்றும் திரும்பி வராத அகல்கிற காற்று. திரும்பி வராத. நம்ம இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறோம், திரும்ப வந்துடும். மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போவேன், திரும்ப வந்துடும். ஆனா திரும்பி வராத காற்று. சரி, முதல் வாக்க காமிச்சிட்டேன். ரெண்டாவது, இருளில் இருக்க ஜனங்கள், டார்க்னஸ். டார்க்னஸ்க்கு இது ஒரு கிரேக்க வார்த்தை. SKOTINOS, ஸ்கேனிட்டோஸ். ஸ்கேனிட்டோஸ், SKOTINOS, ஸ்கேனிட்டோஸ். இதுக்கு ஃபுல் ஆஃப் டார்க்னஸ். லூக்கா 11வது அதிகாரம் 36 11:36. உன் சரீரம் ஒரு பக்கத்தில் இருளடையாமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரமும் வெளிச்சமாயிருக்கும். இருளாய் இருந்திராமல். இந்த ஃபுல் டார்க்னஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உங்களை பத்தி எனக்கு தெரியாது, என்னை பற்றி நான் சொல்லுவேன். ராத்திரி தூங்கும்போது எனக்கு ஒரு இன்டைரக்டா ஒரு இடத்துல லைட் இருந்து வரணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க இந்த ஹால் பார்க்குறீங்க, இதில் ஒரு சின்ன ஒரு லைட்டை நான் போட்டு வச்சிருக்கேன். அங்கே உள்ள பெட்ரூம் இருக்கு, அதுக்கு ஒரு இன்டைரக்ட் லைட் வரணும், எனக்கு இறங்கணும், இதை பார்க்கறதுக்கு. அந்த ஃபுல் ஆஃப் டார்க்னஸ் இருந்தானா நம்ம எங்கே போகிறோம்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த இருளை ஒரு ஊமையாக இங்கே யூஸ் பண்றோம். இந்த டார்க்னஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீரத்தில் இருக்கிற இருள். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் அப்படித்தான் இருந்தேன். உலகத்தில் எதெல்லாம் பாவமோ அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை. அது அனுபவிக்க அனுபவிக்க இருளுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே என்னுடைய இப்போ ஆஃப்ல சரண்டர் பண்ணியாச்சு. அப்போ எங்கள் ஒரு கீழே ஒரு ரூமில் ஒரு ட்ரெட்மில் இருக்கும், முன்னாடி ஒரு டிவி இருக்கும். நான் அந்த ட்ரெட்மில்லில் பார்த்துக்கிட்டு அந்த டிவியை பார்த்துக்கிட்டு ட்ரெட்மில்லில் எக்ஸசைஸ் பண்ணுவேன். கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை ஒரு காலேஜ் லெக்சர் அந்த அம்மா வருவாங்க ப்ரேயர் நடத்துறதுக்கு. எங்கே நடத்துவாங்கன்னா அதே ரூமில் வச்சு நடத்துவாங்க. நான் ஸ்டைலாக இறங்கி வரேன், அங்கே அழகாக பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆளை ஓடியே போயிடுவேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். 7,000 பண்ணையில் ஒரு செய்தி கொடுக்கண்டுருச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நானும் உங்கள் கூட வரேன் டாக்டர்னு சொன்னாங்க. வேனில் ஏறியாச்சு. இந்த மேடம் கேட்டாங்க, நீங்கள் என்ன செய்தி கொடுக்க போகிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், வெளிப்படுத்துறதுலேருந்து நான் செய்தி கொடுக்க போகிறேன் அம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு அப்படி சந்தோஷமா இருந்துச்சு. வெளிப்படுத்தல் வாசை கிடைக்க நாங்கள் திணறோம், நீங்கள் வெளிப்படுத்தலேருந்து மெசேஜ் கொடுக்க போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி. அப்போ என்னுடைய சரீரம் ஃபுல்லாக இருளாக இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்டால் அது வெளிச்சமாக மாறிடுச்சு. அதான் நம்ம பார்க்குறோம். ஸ்கேனிட்டியோஸ். 3வது கிரேட், பெரிய வெளிச்சம். கிரேட்டுங்கிறதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா ஹெவி. ஹெவியாக இருக்கு பார்த்தீங்களா கிரேட். அதுக்கு எப்படி வந்து கபீட். கிரேட் கபீட், கே ஏ மேல ஒரு கோடு, கபீட் கே ஏ மேல ஒரு கோடு, பிஇடி கபீட். ரைட். இந்த கபீட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆபிரகாமுடைய ஆஸ்தியை சொல்லும்போது அந்த ஆஸ்தி விசிறி பூமி தாங்கக்கூடாதளவு இருந்துச்சான். அதான் ஹெவினஸ். கிரேட். அவர் ஒரு பெரியவராக இருந்தார். ஆபிரகாம் ஒரு வெல் நோட்டட் பர்சன். ஆபிரகாம்னா யாரும் எல்லாருக்கும் தெரியும், அப்படி ஒரு மனிதர். 2வது, அவர் மதிப்புக்கு உரியவர் இருக்கு. வெரி ரிச், சீமா, இத்தனை வார்த்தைகளும் கொண்டிருக்கு. இந்த ஹெவினஸ் துக்கத்துக்கு இதை யூஸ் பண்றாரு யோபுட்ட போய் கேட்கும்போது, துக்கத்தை சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, யோபு 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமா இருக்கு. கடற்கரை மணல் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. எவ்வளவு எடுத்தா அது கடற்கரை மணல் தான். அதை விட அவருடைய துக்கம் எப்படி இருக்கான், பாரமா இருக்கான். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்ளவும்,
1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 5வது அதிகாரம் 11வது வசனம். இப்ப தேவனுடைய பெட்டி பெலிஸ்தியர் தூக்கிட்டு போயிட்டாங்க. தாகோன்ங்கிற அவங்க கடவுள்கிட்ட போய் அதை தூக்கி வச்சுட்டாங்க. இவங்க நினைச்சாங்க எங்க கடவுள் தான் பெரிய சுப்பீரியரான கடவுள் வச்சுட்டு. ஆனா அங்க ஆல் நைட் பிரேயர் மாதிரி ஆல் நைட் உள்ள இருந்த உடனே தாகோன் குப்புற விழுந்துட்டாங்க. முகம் குப்புற விழுந்த உடனே மக்கள் ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. இது ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் கை. ஏன்னா இது இங்க பாக்குறோம், அவருடைய கரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகா பாரமா இருந்தது. 11 வசனம் 1 சாமுவேல் 5:11. அந்த மகாபாரத்தை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டார். ஃபர்ஸ்ட் அஸ்ரோத் ஊர்ல தாகோன் முகம் குப்புற விழுகிறார். எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 4வது வசனத்துல 2 கை தனியா போயிடுச்சு, உடம்பு மட்டும் ஒரு பக்கம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கூட்டுறாரு பாரத்தை. இன்னும் சோகமாயிடுறாங்க, ஐயோ நம்ம சாமியா கீழே வந்து உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு. அந்த மகாபாரத்தை கொஞ்சமா கூட்டுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாதையை கொடுக்கிறார். மூலம் பைல்ஸ் அனுப்புறார். மூலவாதின வாதித்தார். அப்புறம் டெத்து வருது, மரணம். குக்கரில் போடுறாங்க. ஐயோ இதை வந்ததுனால எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. அதனாலதான் பட்டணமுக்கும் சாவு. ஃபர்ஸ்ட் கடவுளை சாகடிச்சாரு, 2வது மக்களை. கடவுள் அவங்களுக்கு வர்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கபேட், KABED, கிரேட் ஹெவினஸ். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்துல தாய் தகப்பனை கனம் பண்ணு. தாய் தகப்பை கனம் பண்ணுங்கிறது அது நம்முடைய கடமை. எவ்வளோ நான் ஒரு பேஷண்ட்டை கேட்டேன். அந்த பையன் ரொம்ப மோசமாக தகப்பனுக்கும் தாய்க்கும் பாரமாக இருந்தாங்க. எங்கள் வீட்டில் சின்ன பசங்களே தெரியும். நான் கேட்டேன், தம்பி எங்கள் அப்பா அம்மாவை நீ சின்ன வயசுலேயே பார்த்துருக்க, நீ சின்ன பிள்ளை பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு. ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா இன்னைக்கு இருந்தாங்கன்னா எங்களுடைய ஆஸ்பத்திரியை பார்த்து சந்தோஷப்பட்டுருவாங்களா சார்? பூரிப்பாக இருப்பாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். நீ உங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படுத்துறியான்னு கேட்டேன். தலையை கீழே தொங்க விட்டுக்கிட்டான். சரி, அது கடைசியாக ஒரு வார்த்தை பார்க்குறோம். ஷைன், SHINE, ஷைன். பிலினோ, பிளேனோ, பிளேனோ, PLAINO, பிளேனோ. கீழே இன்னும் இருக்கு எபி பிளேனோ. ரெண்டுமே அதை எபி பிளேனோ, எபி மட்டும் ஆட் பண்ணா எபி பிளேனோ. ஷைன் இது ஒரு காமனான பேர், ஷைனி. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பெண் எங்கள் குடும்பத்துடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வா அப்படின்னு சொல்லி. இது ஒரு எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தை. நீங்க இதனுடைய அர்த்தம் யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளிலே பிரகாசிக்கிறது, ஷைன். பிளேனியோ, பிளேனியோ. இது டு காஸ்ட் அப்பான், டு கிவ் லைட். அதாவது இதை எப்படி அவர் விளக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சான்ஸே இல்லை, பிரகாசிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு இருள். எல்லாம் நினைக்கிறாங்க நம்ம வாழ்க்கை இப்படி தான் முடிய போகுது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு வெளிச்சம் வருது பார்த்தீங்களா? அதான், அதாவது ரொட்டீன் வெளிச்சம் வரும். நம்ம வீட்டில் லைட் இருக்கு, இத்தனை மணிக்கு லைட்டை போடுவோம், இத்தனை மணி லைட் ஆஃப். எங்கள் வீட்டை சுற்றி லைட் இருக்கும், அது எத்தனை மணிக்கு லைட்டு போட்டு லைட் ஆஃப். அது ரொட்டீன் லைஃப். ஆனால் இது எதிர்பாராத ஒரு வெளிச்சம். இதை புரிந்து கொண்டதற்கு 5வது அதிகாரம் யோவான் 35வது வசனத்தை வாசிப்போம். 5:35. அவன் யோவான் ஸ்நானக பத்தி சொல்றான். யோவான் ஸ்நானன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்கள் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூரம் என்று. இந்த வெளிச்சங்கிறது என்னன்னா, ஒரு பரலோகத்துக்கு நடத்துகிற ஒரு வெளிச்சம். இந்த ரொட்டீனா வர்றது கிடையாது. எபி பினிஷ் ஷைன் அப்பான், இது என்ன அப்படின்னு கேட்டேன். இது வேற ஒரு வெளிச்சங்க. ரொட்டீனா உள்ள வெளிச்சம் இது கிடையாது. இது விளக்குறதுக்கு நீங்க பார்க்கலாம். அவங்களுக்கு சொன்னேன், எபி மேல், அப்பான்.
வாசிப்போமா? லூக்கா 1 வசனத்துல 78 இருந்து வாசிக்கிறேன். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருந்து வெளிச்சம். இதே சம்பவம் தான், சந்தேக சந்தையில். ஈனா அப்பான் எப்பிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றியார். உன்னதம் எப்பி புரிஞ்சுச்சா? என்ன அந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்ளும் பொழுது இப்படி ஒரு எப்பிங்கிறது உன்னதத்திலிருந்து மேல இருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. சரி, லாங்குவேஜை பார்த்தாச்சு. இனி நம்ம அடுத்து வார்த்தைக்குள்ள போகிறோம். முதல் வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வெளிச்சத்துக்கு போகணும். லூக்கா 9:2. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளிலே நடக்கிற ஜனங்கள் அப்படின்னா என்னன்னா, அவங்க நம்பிக்கை இல்லாத மக்கள். இவர்களுக்கு என்ன ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இருளில் இருக்கியா, பாவத்தில் இருக்கிறியா, இருந்து நடக்கிறியா, உனக்கு என்ன ஆலோசனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 50 10 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து, நீ இருளில் இருக்கியா, ரைட்டு, பாவத்தில் இருக்க, ரைட்டு, உனக்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசன் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டில் நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனையே சார்ந்து கொள்ள கடவுள். தன் தேவனையே சார்ந்து கொள்ளணும், நம்பி சார்ந்து கொள்ளணும். இப்ப உங்கள்கிட்ட ஒரு சிலர் வருவாங்க, எங்க கடவுள் ரொம்ப பெரிய கடவுளியா அப்படின்னு சொல்லி நைஸா வழி நடத்த பார்ப்பாங்க. எங்க ஒரு பொண்ணு அப்படிதான் இருந்தாங்க. ரெகுலராக பெரியருக்கு வருவா, பக்கத்தில் ஒரு குண்டா ஒரு பொம்மா இருந்துச்சு. என் பாப்பா அவனுக்கு கல்யாணம் ஆகாது, நீ எங்க சாமிட்டவா, விளக்கு போடு, உனக்கு கல்யாணம் ஆகும் சொல்லி. இவ கர்த்தரை சார்ந்து கொள்ளலை, அந்த அம்மாவை சார்ந்து போனா அவன் வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். திரும்ப எங்க ஆஸ்பத்திரிக்கே வேலைக்கு வந்து சேர்ந்துட்டான். இதுக்காக சொல்லனா, கர்த்தரை நம்பணும், நம்பி சார்ந்து கொள்ளணும். இந்த பொண்ணு மட்டும் இன்னும் போமா அப்படின்னு சொல்லியிருந்தா கதையை வேற மாதிரி இருக்கும். சரி, முதல் குறிப்பு இதுதான். ரெண்டாவது, இந்த வெளிச்சத்துல நீங்க நடக்கும்போது உங்களோட கூட யார் வருவாங்க உங்கள் வெளிச்சத்தை பார்த்துன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 60 நீங்க கரெக்டா நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வருவாங்க. அதை கேட்ட யார் வருவாங்கன்னா, 60:1 ஏசாயா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, எனக்கு இருளில் இருந்த வெளிச்சத்துக்கு வந்துட்ட. உன் கடவுள் யாரு? இயேசு. ஆமா, அப்போ உன்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் உன் வெளிச்சம். அப்ப இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு தான் அந்த பெரிய வெளிச்சம் உன் மேல வந்து அதை பார்த்து வர்றாங்க. ஒளி பிரகாசி. ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஏன் நடந்து வராங்கன்னா, எப்பா நீ எப்படி இருந்த, இப்ப எப்படி ஆயிட்ட, இந்த வெளிச்சம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த போராட்டத்துல சாத்தாவங்கள விட மாட்டான், என்னையே விட மாட்டான். இப்ப என் ஹெல்த்தை தொட்டான், இன்னைக்கு நல்லா சந்தோஷமா இருக்கேன், செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சாத்தா உங்க வாழ்க்கையில என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீகா 7 பக்கம் 1080 மீகா 7:8. என் சத்ருவே, நீங்க சத்ருவை பார்த்து பேசணும். என் தொண்டையில கத்தி வைக்கிறீங்கள, எனக்கு எவ்வளவு இருமல் வந்துச்சு. சத்ருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு திரும்ப காக்கா கொண்டு போக அவனுக்கு முடியாதுன்னா கிடையாது. ஆனா நம்ம பேசணும், சான்ஸே கிடையாது. கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார்,
நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரித்து மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். இதான் விசுவாசம். இந்த விசுவாசம் மட்டும் நமக்கு இருந்தானா தொடர்ந்து போயிட்டே இருக்கிறோம். இப்போ இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்னெல்லாம் மேலானதை டாப்பாக காட்டேன். ராஜாக்கெல்லாம் உங்களை என்ன ரைட்டு உண்டு. ஆனால் இதை நீங்கள் எதிர்பார்க்கணும். அதில் சந்தேகம் இருக்கு. லூக்கா ஏற்கனவே வாசித்த வசனம் திரும்ப நம்ம வாசிக்க செய்யணும். 1வது அதிகாரம் 78வது வசனம். அந்தகாரத்திலும் மரணரிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை தரவும். யாருக்கு வெளிச்சத்தை தரனா? இவங்களுக்கு தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க, நீங்க என்னையா பாவிகளோட உட்கார்ந்து அவங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டோம். அது என்ன கிளீனாக அதிர்ச்சினா, பாவிகளை ரட்சிக்க பையன் நான் வந்தேன், உங்களை மாதிரி பரிசுத்தவனுக்கெல்லாம் நான் தேவையில்லை அப்படின்ட்டு. ஆனால் அவனுங்கெல்லாம் இருட்டில் இருந்தாங்க. இஸ்ரவேலின் புத்திரரோ ராஜ்யத்தை புத்திரர்கள் இருள போயிட்டாங்க. ஆனால் வந்தது யாருக்காக? பாவிகளுக்காக. அந்த பாவிகளை நம்ம இங்க பார்க்கிறோம். மரணத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு வெளிச்சத்தை இவங்களுக்கு தான் தெரியும். நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழின்ற சமாதானத்தில் வழி. நான் எப்பவுமே தைரியமா சொல்லுவேன். யாராவது ஒருத்தர் பேசும்போது நான் கேட்பேன், தம்பி உனக்கு சமாதானம் இருக்கா? எனக்கெல்லாம் கிடையாது. ஓப்பனா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தெரியும் எனக்கு இந்த சமாதானம் கிடையாது அப்படின்னு சொல்லி. சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக இந்த பூமிக்கு வந்தார், யாருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கா? எஸ், அவங்களுக்கு தான். ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரம் 30 புறஜாதியாருக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். நம்ம தாங்க புறஜாதியார். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு மகிமையாகும். அப்ப அவங்களும் மகிமைப்படணும், நாமளும் அந்த பரவராஜ்யத்தை வந்து சேரணும். அதுக்காக தான் அந்த பெரிய வெளிச்சம் உதித்தது. யாருக்காக? நமக்காக. நடக்க வேண்டியதுக்கு ஒரு தேசத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை நம்ம வாசிச்சா நான் என்ன சொல்ல போறேன்றது உங்களுக்கு தெரியும். 9:2 இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள், இருளின் தேசத்தின் மேல் குடியிருக்கிறவர்களா யார் பார்க்க போறோம்? அந்த இருளின் தேசத்துல குடியிருக்கிறத யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு மிக மிக அழகாக இதை விளக்குகிறார். யோபு 10வது அதிகாரம் 21. யோபு 10:21. யோபு 10:21. கார் இருளும் மரண அந்தகாரமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரமுள்ள தேசமும் ஒளி இருளாகும் தேசமாகிய போனால் திரும்பி வர தேசம். மரண இருள் இருந்துகிட்டு போகனா இங்கதான் போகணும். எத்தனை வார்த்தையில சொல்லியிருக்காரு, நீங்க தான் உட்காந்து யோசிச்சு தியானிச்சு பார்க்கணும். ஆனா தாவீது சொல்லுவார், விசுவாசத்தில் வருகிற வார்த்தை தாவீதுடைய வார்த்தை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனம். நான் மரண இருளின் பொல்லாப்பிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோட கூட இருக்குது. உள்ள இருக்கிறது, கூட இருக்கிறது, ரெண்டுமே இருக்குது. உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். இது நம்முடைய பாதையில நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு விசுவாச வார்த்தை. இந்த நடக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருளில் நடக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு வசனத்தின் மூலமாக அவங்களை காட்டுறாங்க. சங்கீதம் 107:10. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணி அந்தகாரத்திலும் மரணம் வைத்துக்கிற இவங்க அசட்டை பண்றதுதான் இருக்க. இன்னைக்கும் வார்த்தை வந்துருச்சு, இயேசு வந்துட்டாரு, மேசியான தன்னை சொல்லிட்டாரு, அறிக்கை பண்ணி இன்னைக்கு பிதாவுடைய வலது பரிசத்தில் இருக்கிறாரு. அந்த வார்த்தையை அசட்டை பண்றதுனால அந்தகாரத்திலும் மரணத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒடுக்கத்தினாலும் இனிமேல் கட்டுண்டு இவங்க வெளியில கொண்டு வர்றது முடியாத காரியம்.
கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு இந்த செய்தியை நான் முடிக்க போயிடுறேன். எடுத்துக்கொள்ளுமா? ஆமோஸ் 5வது அதிகாரம் 8வது வசனம். 10:6-7. ஆமோஸ் 5:8. இவர் ஒரு கிரியேட்டர். ஒரு பெரிய வெளிச்சத்தை அனுப்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராலையும் செய்ய முடியாது. ஆனா அந்த கிரியேட்டரை நம்ம பார்த்தா தான் இந்த செய்தி முழுமையடையும். அவர் அந்த கிரியேட்டர் அருணோதயத்தை அனுப்பினவர் மறுமீன்களையும் மிருக சிருஷ்டத்தையும் உண்டாக்கினவர். எல்லாமே என்ன அப்படின்னா நட்சத்திரத்தின் பேர். அவர் மரண இருளை விடிய காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீரை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தை மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்கிறது அவருடைய நாமம். முடிஞ்சிருச்சு. இவர் தான் பெரிய வெளிச்சத்தை அனுப்புகிறாரு. இவர் தான் நம்மளை அந்த பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்க போயிடும். ஜெபிச்சு முடிக்கணுமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் ஐயா. நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.